ஓம் சாந்தி 18/7/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சேவை செய்திகளை கேட்பதிலும் படிப்பதிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இதன் மூலம் ஊக்கம் உற்சாகம் அதிகமாகின்றது. சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. கேள்வி: சங்கம யுகத்தில் உங்களுக்கு தந்தை சுகம் கொடுப்பது கிடையாது, ஆனால் சுகத்திற்கான வழி கூறுகிறார். ஏன்? பதில்: ஏனெனில் அனைவரும் தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். அப்படி ஒரு குழந்தைக்கு மட்டும் சுகம் கொடுப்பது சரியானது கிடையாது. லௌகீக தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு சரிசமமான பங்கு கிடைக்கின்றது. எல்லையற்ற தந்தை பங்கு பிரித்து கொடுப்பது கிடையாது. சுகத்திற்கான வழி காண்பிக்கின்றார். யார் அந்த வழிப்படி நடக்கின்றனரோ, முயற்சி செய்கின்றார்களோ, அவர்கள் உயர்ந்த பதவி அடைகின்றார்கள். குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். அனைத்திற்கும் ஆதாரம் முயற்சியில்தான் இருக்கின்றது. ஓம் சாந்தி. பாபா முரளி வாசிக்கின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். முரளியானது அனைவரிடத்திலும் செல்கின்றது. யார் முரளியை படித்து சேவை செய்கின்றார்களோ அந்த செய்திகள் பத்திரிகைகளில் வருகின்றது. யார் படிக்கவே இல்லையோ அவர்களுக்கு எந்த செய்தியை பற்றியும் தெரியாது மற்றும் முயற்சியும் செய்ய மாட்டார்கள். சேவை செய்திகளை கேட்டு நானும் இவ்வாறு சேவை செய்வேன் என்று உள்ளத்தில் நினைக்கின்றனர். எந்த அளவிற்கு சேவை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கின்றீர்கள். ஆகையினால் பத்திரிகையும் சேவைக்கான உற்சாகத்தை கொடுக்கின்றது. இதில் எந்த தவறும் கிடையாது. படிக்காமல் இருப்பதுதான் தவறு. எங்களுக்கு வார்த்தைகள் புரியவில்லை என்று சிலர் கூறுகின்றனர். ஆர்வம் இருந்தால் பிறரை படிக்க சொல்லி நாம் கேட்க வேண்டும். அனைத்திற்கும் ஆதாரம் இந்த நேரத்திற்கான படிப்பின் மீது இருக்கின்றது. பல குழந்தைகளுக்கு பத்திரிகைகளை படிப்பதற்கான எண்ணம் வருவதே கிடையாது. அவர்கள் ஒரு பைசாவிற்கும் உதவாத பதவியை அடைவார்கள். கர்மம் விகர்மத்திற்கான விஷயங்கள் அனைத்தும் இப்போது புத்தியில் இருக்கின்றது. நீங்கள் புது விஷயங்களை கூறுகின்றீர்கள். நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கின்றீர்களா அல்லது நரகவாசிகளாக இருக்கின்றீர்களா என்று யாரும் கேட்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். இவ்வளவு கருத்துக்களை நினைவு செய்ய முடிவதில்லை. புரிய வைக்கின்ற நேரத்தில் தேகாபிமானம் வந்துவிடுகின்றது. ஆத்மாதான் கேட்கின்றது அல்லது தாரணை செய்கின்றது. ஆனால் நல்ல நல்ல மகாரதிகளும் இதனை மறந்து விடுகின்றனர். அனைவரும் முயற்சியாளர்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மா என்று உணர்ந்து பேசுகின்றனர் என்பதும் கிடையாது. ஆத்மா என்று நினைத்துதான் தந்தை ஞானம் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் நிலைத்திருப்பதற்கு சகோதர சகோதரர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா வழி கூறுகின்றார். பாபா சுகம் கொடுக்கின்றார் என்பது கிடையாது. பிறகு யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றனரோ அந்த அளவிற்கு சுகத்தை அடைகின்றனர். தந்தையின் ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் சுகம் அடைகின்றீர்கள். நான் அனைவரையும் விட உயர்ந்த பதவி அடைய வேண்டும், படிக்க வேண்டும் என்று குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். இவர் உயர்ந்த பதவி அடையட்டும், நான் இப்படியே அமர்ந்திருப்பேன் என்று இருந்துவிடக்கூடாது. இல்லை, முயற்சிதான் முதல் நம்பராக இருக்கின்றது. சிலர் தீவிரமாக முயற்சி செய்கின்றனர், சிலர் குறைவாக செய்கின்றனர். அனைத்தும் முயற்சியின் ஆதாரத்தில்தான் இருக்கின்றது. பாபா படிப்பிக்கும் முறையை பற்றி அவருக்கு மட்டுமே தெரியும். மேலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கின்றீர்கள்? இருந்தாலும்
புரிந்து கொள்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். புத்தியில் அமருவதே கிடையாது. எந்த அளவிற்கு நெருக்கத்தில் வருகின்றார்களோ புத்திசாலிகளாக மாறிக்கொண்டே செல்வார்கள். இப்போது மியூசியம், ஆன்மீக கல்லூரி போன்றவற்றை திறக்கின்றோம். உங்களுடைய பெயரே தனிப்பட்டது, ஆன்மீக பல்கலைக்கழகம் ஆகும். அரசாங்கமும் உங்களை பார்க்கும். உங்களுடையது உலகாய பல்கலைக்கழகம், இது ஆன்மீகமாகும் என்று அரசாங்கத்திற்கு கூறுங்கள். கல்ப கல்பத்திற்கும் நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் நிச்சய புத்தி உடையவர்களாகவும் மாறிவிடுகின்றனர். பிராமணன் ஆகாமல் தேவதைகளாக எப்படி ஆக முடியும்? உலகத்தில் இந்த பிறவியில் படித்து பிறகு பதவியை அடைகின்றனர். இந்த படிப்பிற்கான பதவி புது உலகத்தில் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். புது உலகம் ஒன்றும் தொலைதூரம் கிடையாது. எவ்வாறு ஆடையை மாற்றுகின்றீர்களோ அவ்வாறு பழைய உலகத்தை விட்டுவிட்டு புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்களே சொர்க்கத்தில் முதலில் வருவார்கள். சொர்க்கத்தில் வேலைக்காரன் வேலைக்காரிகளாக இருக்கக்கூடியவர்களும் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அனைவரும் வந்து விடுவார்கள் என்பது கிடையாது. படிப்பில் யார் வேகமாக செல்கின்றார்களோ அவர்களே உயர்ந்த பதவியை அடைவார்கள். மந்த புத்தியுடையவர்கள் குறைவான பதவியை அடைவார்கள். நாளடைவில் மந்த புத்தி உடையவர்களும் நன்றாக முயற்சி செய்ய ஆரம்பித்து விடும் நிலையும் ஏற்படும். புத்திசாலிகளாக இருக்கும் சிலர் கீழேயும் சென்று விடலாம். முயற்சியின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாடகமும் முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தியில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. மீராவிற்கு காட்சி கிடைத்தது. ஆனால் சுகமாக இருந்தார்களா என்ன? நோய் ஏற்படவில்லையா என்ன? அங்கு சத்யுகத்தில் எந்த வகையான துக்கத்திற்கான விஷயம் இருக்காது. சம்பூர்ண துக்கம் மற்றும் சம்பூர்ண சுகத்தின் இது சங்கமமாக இருக்கின்றது. சத்யுகத்தில் முழுமையான சுகம், கலியுகத்தில் முழுமையான துக்கம் இருக்கின்றது. அளவற்ற துக்கத்திற்கான மலை விழும் என்று பாபா கூறுகிறார். இந்த ஞானத்திற்கு ஒருபோதும் அழிவு கிடையாது. கொஞ்சம் கேட்டாலும் சொர்க்கத்திற்கு வருவார்கள். இந்த பள்ளிக்கூடமும் மிக பொதுவானது அல்ல, அதாவது அன்காமன் அல்ல என்று பாபா கூறுகிறார். பகவான் வந்து கற்பிக்கின்றார். சேவை செய்து நிரூபணம் காட்ட வேண்டும். அப்போதுதான் சேவை செய்திருக்கின்றீர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் என்று பாபா கூறுகிறார். மிக நீளமான செய்திகளை எழுத வேண்டாம். இன்னார் வர இருக்கின்றார், இவ்வாறு கூறி சென்றிருக்கின்றார், இவ்வாறு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. குறைவாக எழுத வேண்டும். புரிந்து கொண்டு சேவை செய்ய ஈடுபட்டு விட்டால் செய்தியை எழுதுங்கள். சிலர் பகட்டுக்காக, அதாவது ஷோ பண்ணுறதுக்காக நிறைய செய்கிறாங்க அப்படின்றார் பாபா. பாபாவிற்கு ஒவ்வொரு விஷயத்தினுடைய ரிசல்ட், அதாவது பலன் வேண்டும். பாபாவிடத்தில் அதிகமானவர்கள் வருகின்றார்கள், பிறகு சென்று விடுகின்றார்கள். அவர்களால் என்ன லாபம் இருக்கிறது? அவர்களுக்கு பாபா என்ன செய்வார்? அவர்களுக்கும் எந்த லாபமும் இல்லை. இதனால் உங்களுடைய இயக்கத்திற்கும் வளர்ச்சி எதுவும் ஏற்படவில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த விஷயத்திற்கும் வசமாக கூடாது.
தனக்குள் ஞானத்தை தாரணை செய்து தானம் செய்ய வேண்டும். மற்றவர்களின் அதிர்ஷ்டத்தை எழுப்ப, அதாவது உருவாக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், மற்றவர்களிடம் பேசுகின்ற போது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஆத்மாவிடம் பேச வேண்டும். கொஞ்சம் கூட தேக அபிமானம் வந்துவிடக்கூடாது. தந்தையிடமிருந்து அடைந்த அளவற்ற சுகத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வரதானம்: இதயம் மற்றும் புத்தி இரண்டையும் சமநிலையில் வைத்து சேவை செய்யக்கூடிய சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. சில நேரம் குழந்தைகள் சேவையில் புத்தியை மட்டும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இதயம், அதாவது மனம் மற்றும் புத்தியை இரண்டையும் பயன்படுத்தும் போதுதான் சேவையில் வெற்றி மூர்த்தியாக முடியும். யார் வெறும் புத்தியை பயன்படுத்துகிறார்களோ அவர்களின் புத்தியில் சிறிது நேரம் பாபாவின் நினைவிருக்கும். ஆமாம், பாபாதான் செய்ய வைக்கக்கூடியவர் என்று நினைப்பார்கள். கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு நான் என்னும் தன்மை வந்துவிடுகிறது. ஆனால் யார் இதயபூர்வமாக மனதார செய்கிறார்களோ அவர்களுக்கு பாபாதான் செய்விக்கின்றார் என்ற எண்ணம் சதா மனதில் இருக்கும். இதயபூர்வமாக, அதாவது மனதார சேவை செய்யும் போது பலன் கிடைக்கும். மற்றும் இரண்டும் சமநிலையில் இருந்தால், அதாவது மனம் மற்றும் புத்தி இரண்டும் சமநிலையில் இருந்தால் சதா வெற்றி கிடைக்கும். ஸ்லோகன்: எல்லைக்கப்பாற்பட்டு இருங்கள், அப்போது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே முடிந்து போய்விடும். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: பரோபகாரம் செய்வது என்றால் விசேஷமான ரூபத்தில் தன்னுடைய மனதின் மூலம், அதாவது எண்ண சக்தியின் மூலமாக, வார்த்தைகளின் சக்தியின் மூலமாக, தன்னுடைய சேர்க்கையின் வண்ணத்தின் மூலமாக, சம்பந்தத்தில், அதாவது உறவுகளில் ஸ்நேகத்தின் மூலமாக, குஷியின் அளவற்ற பொக்கிஷம் மூலமாக குறையாத தானம் செய்து கொண்டே இருப்பதாகும். எந்த ஒரு ஆத்மா நம்முடைய தொடர்பில் வந்தாலும் குஷி என்கிற பொக்கிஷங்களினால் நிரம்பி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இடைவிடாத தானி, அதாவது தானம் செய்யக்கூடியவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா
துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ